நண்பர்களே, இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணி. முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், ஈரான் அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்ச்சியாக நீடிக்குமா இல்லையா என்கின்ற ஒரு பதட்டமும் பிரச்சனையும் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவர்கள் விடாக்கொண்டன் கொட கொடாக்கொண்டனாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றன. இது தொடர்பாக இன்று நாம் விரிவாக பார்ப்போம். இது எவ்வாறான ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது என்பதுதான் அடுத்த சிக்கலாக இருக்கிறது. ஹோமூஸ் நீரிணைக்கு உள்ளேயே சுத்தி 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 பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. எவ்வாறாவது நேட்டோ நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஏனெனில் இந்த ஹோமோஸ் நீரிணையை பிளாக் பண்ணினா ஐரோப்பிய நாடுகளுக்கும் தோல் சார்ஜ் விதித்தால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்று ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என்ன விஷயங்கள் நடக்கின்றன என்பது தொடர்பாக நான் விரிவாக உங்களுக்கு தருகின்றேன். நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். சரி, நாங்கள் இந்த பிரச்சனைகளை பார்ப்போம். ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் உள்ள பல இடங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் பாகிஸ்தான் மத்தியஸ்தில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வெளிப்படையான மீறல் என்று ஈரான் கண்டித்திருக்கிறது. உலக நாடுகள் அமைதியாக இருக்கின்றன. ஈரானின் கடற்கரை கண்காணிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 2/4 தெளிவாக மீறுவதாகவும் 2/4 தெளிவாக மீறுவதாகவும் இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரிவு 1 அப்பட்டமாக மீறுவதாகவும் அமைந்துள்ளன என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் இனவரி ஆட்சியோடு அமெரிக்காவும் இணைந்து லெபனான் மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியது என்றும் இதுவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் ஈரான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை தனது முழு வலிமையோடு பாதுகாக்கும் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பிரிவு 51 கீழ் தற்காப்புக்கான ஈரானின் உள்ளார்ந்த உரிமை இருக்கிறது என்றும் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகளுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது ஈரானின் ஆயுதப்படைகள் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதாக ஈரான் சொல்கிறது. மேலும் இந்த சூழலின் விளைவுகளுக்கான பொறுப்பு ஆக்கிரமிப்பு மற்றும் ஒப்பந்தத்தை மீறும் அமெரிக்க ஆட்சியையும் அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருக்கின்ற தரப்புகளையும் சாரும் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது. பாரசீக வளைகுடாவின் தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளும் நல்லுறவு மற்றும் அண்டை நாடுகளுடனான இணக்கமான உறவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பு தரப்புகள் தங்கள் நிலப்பரப்பையும் வசதிகளையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்றும் அந்த அறிக்கை சொல்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அண்மையில் மார்க்கோ ரூபியோ எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து ஈரானுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக அமெரிக்காவினுடைய அந்த வஞ்சக செயல் என்னன்னா, ஈரானுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை அரபு நாடுகளுக்கு உருவாக்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை செய்திருக்கிறது. ஓமானும் அதில் இணைந்திருக்கிறது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபமாக மாறிவிட்டது. ஆகவே அவர் மார்க்கோ ரூபியோ போனது உடனே இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தை அமெரிக்கா அப்பட்டமாக மீறுவதை கண்டு அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி இன்னும் பாதுகாப்புக்கான தங்கள் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை வெளியுறவு அமைச்சகம் கேட்டிருக்கிறது. இதற்கிடையிலே ஹோமூஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் மீது ஈரானிய ஆயுதப்படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கடற்கரையினுடைய ரேடார் நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக சென்காம் சொல்லியிருக்கிறது. இதற்கு பிறகு சில மணி நேரங்களில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை குறிவைத்து IRGC பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்க தடைகளை நீக்க வேண்டும், ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை அகற்ற வேண்டும் மற்றும் 30 நாட்களுக்குள் ஹோமூஸ் நீரிணை வழியாக வணிக போக்குவரத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஆகியவற்றை உள்ளடக்கிய 14 அம்சங்கள் கொண்ட இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே தெஹ்ரானும் வாஷிங்டனும் கையெழுத்திட்ட ஒரு வாரத்திற்கு மேலான காலத்திற்கு பிறகு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈரானும் திருப்பி தாக்கி இருக்கிறது. பல மாதங்களாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உள்ளார்ந்த மன சுத்தி இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை.
ஆரம்பகட்ட ஒப்பந்தம் ஜூன் 15 அன்று எட்டப்பட்ட பின்பு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள முதல் நேரடி மோதலில் இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. இது மத்திய கிழக்கில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் எங்கனுமே இது ஒரு சிவப்பு ரெட் அலர்ட்டாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் மீண்டும் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் மத்திய கிழக்கு நாடுகள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய மசூத் பெசஸ்கியன் ஆகியோருக்கு இடையிலான கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறியதாக இரண்டு தரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டன. இந்த சமீபத்திய பதட்டத்தில் மையத்திலே ஹோமூஸ் தான் இருக்கிறது. ஹோமூஸ் மீதான கட்டுப்பாட்டுக்கான போராட்டமாகவே இது இருக்கிறது. ஹோமூஸை யார் கட்டுப்படுத்துவது? அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பதிலடியாக ஈரான் இந்த நீரிணையை முடக்கியிருந்தது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கிய இடமான இந்த நீர்வழிப்பாதையை ஈரான் ஒரு புவிசார் மூலோபாய போர் ஆயுதமாக தற்பொழுது பயன்படுத்தி வருவது மிக தெளிவாக தெரிகிறது. அப்படி என்றால் ஈரானிய பகுதி மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு ஈரான் எங்கே பதிலடி கொடுத்தது? இது இரண்டு தரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை சிதைக்குமா என்ற பல கேள்விகள் தற்பொழுது எழுக்கின்றன. ஹோமூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வணிக கப்பல் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு வலுவான பதிலடியாக வெள்ளிக்கிழமை இரவு ஈரானின் தெற்கு கடற்கரையோரத்தில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு இடங்கள் மற்றும் ரேடார் தளங்கள் மீது தங்கள் விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்திருக்கிறது ஒரு அறிக்கையிலே. வியாழக்கிழமை அன்று இரவு ஓமான் கடற்கரை கப்பல் சிங்கப்பூர் கொடியோடு கூடிய எப லவ்லி என்ற வணிக கப்பல் அடையாளம் தெரியாத ஒரு ஏவுகணை அல்லது ஒரு பொருளால் தாக்கப்பட்டது என்றும் இந்த தாக்குதலை ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை, அதே சமயம் அதை மறக்கவும் இல்லை. இந்த தாக்குதலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல் என்று அதிபர் ட்ரம்ப் வர்ணித்தார். அவர் என்ன சொன்னார்னா இது முட்டாள்தனமான மீறல் என்று ட்ரம்ப் எழுதினார். மேலும் அதே ஒருங்கிணைந்த தாக்குதல்களின் ஒரு பகுதியாக ஏவப்பட்ட வேறு 3 ட்ரோன்களையும் அமெரிக்க படைகள் இடைமறித்து அளித்ததாகவும் ட்ரம்ப் சொன்னார். பிறகு அமெரிக்க ராணுவம் ஒரு சம்பவத்தின் தெளிவற்ற ஒரு கருப்பு வெள்ளை வீடியோவை வெளியிட்டது. அந்த வீடியோ வணிக கப்பல் போக்குவரத்து மீது ஈரானிய படைகள் நடத்திய தேவையற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கை போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறியுள்ளது என்று சென்காம் சொல்கிறது. ஒப்பந்தம் எட்டப்பட்டதிலிருந்து ஹோமூஸ் நீரிணையில் போக்குவரத்து அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமெரிக்க ராணுவம் முக்கியமான சர்வதேச வர்த்தக பாதை வழியாக வணிக நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் ஆபத்தான நடத்தை கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதிக்கிறது என்று சென்கம் சொல்கிறது, அமெரிக்கா சொல்கிறது. அந்த நீரிணை வழியாக செல்லுகின்ற வணிக கப்பல்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பான பயணத்துக்கு ஒருங்கிணைப்பு மற்றும் ஆதரவை அமெரிக்கா வழங்கும் என்று தெரிவித்திருந்தது. தெற்கு ஹோமோஸ்கான் மாகாணத்தில் உள்ள சிரிக் பகுதியில் உள்ள கப்பல் இறங்கு தளத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஏவுகணை அல்லது பொருட்கள் கொண்டு தாக்கியதாக ஈரான் சொல்கிறது. கிழக்கு ஹோமோஸ்கான் துறைமுகங்களின் தலைவர் கூறும் பொழுது ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சிரிக் துறைமுகத்துக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அங்குள்ள உபகரணங்கள் சேதமடையாத நிலையில் துறைமுகம் வழக்கம் போல இயங்கி வருவதாகவும் ஈரானின் செய்தி நிறுவனம் சொல்கிறது. ஓமானின் மஸ்கட் நகரில் உள்ள கபூஸ் துறைமுகத்தில் எண்ணெய் டேங்கர்கள், சரக்கு கப்பல்கள், ஓமான் நாட்டு மீன்பிடி படகுகள் நங்கூரமுட்ட உள்ள நிலையில் இருக்கின்றன. அங்கேயும் ஒரு வகையான பதட்டம். பிராந்திய வர்த்தகத்தின் மையமாக திகழ்கின்ற இந்த துறைமுகம் கடல்வழி போக்குவரத்தில் ஒரு முக்கிய இடமாக தற்பொழுது மாறியிருக்கிறது. இந்த பிராந்தியத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்திற்கு மிக முக்கியமான பாதையான ஹோமூஸ் நீரிணை பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் ஆரம்பித்ததிலிருந்து முடக்கப்பட்டது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே இந்த வாரம் எட்டப்பட்ட இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கப்பல் போக்குவரத்துக்காக அந்த நீர்வழியை மீண்டும் திறப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. இருப்பினும் லெபனானில் தொடர்ந்து நடைபெறுகின்ற சண்டைகள் மற்றும் நீரிணையில் உள்ள கடல் கண்ணிவடிகளை அகற்ற வேண்டிய அவசியம் ஆகியவற்றால் இந்த மறு திறப்பு நடவடிக்கை எந்த வேகத்தில் நடைபெறும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரான் எங்கு ஏன் தாக்குதல் நடத்தியது என்று பார்த்தால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக IRGC தெரிவித்திருக்கிறது. எங்கு நடத்தப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. IRNA-இடம் வெளியிட்ட அறிக்கையில் மீண்டும் ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதல் முயற்சி நடந்தால் எங்கள் பதிலடி நடவடிக்கை இதைவிட பெரிய அளவில் இருக்கும் என்று IRGC சொல்கிறது. சனிக்கிழமை அன்று பஹ்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் தனது நாட்டின் எல்லைக்குள்ளே ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்திருக்கிறது. பஹ்ரைனில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் பிராந்தியத்தில் பதட்டத்தை தணிக்கும் முயற்சிகளை பாதிப்பதாகவும் அமைச்சகம் சொல்கிறது. பதட்டத்தை அதிகரிப்பதற்கான பொறுப்பு தெஹ்ரானையே சாரும், ஈரானையே சாரும் என்று தற்பொழுது பஹ்ரைன் சொல்கிறது. அடையாளம் தெரியாத ஒரு ட்ரோன் தாக்கியதில் எண்ணெய் டேங்கர் ஒன்று சேதமடைந்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு UKMTO இன்று அறிவித்திருக்கிறது. மேலும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது.
வியாழக்கிழமை பிற்பகுதியில் அந்த வழியாக நீர்வழி பாதையாக சென்ற கப்பல்களை மாற்று பாதையை பயன்படுத்துவது குறித்து ஐஆர்ஜிசி எச்சரிக்கை விடுத்தது. என்னன்னா ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறதுன்னா, தாங்கள் சொல்கின்ற ரூட்டால வந்தா மட்டும்தான் விடுவோம், இல்லாட்டி தாக்குதல் நடத்துவோம் என்று ஐஆர்ஜிசி சொல்கிறது. ஏன் இவ்வாறு சொல்கிறது என்றால், ஈரான் இந்த எம்ஓயு முடிஞ்சா பிறகும் அவர்கள் டோல் சார்ஜ அவர்கள் வசூலிக்க நினைக்கிறார்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் இந்த 60 நாளைக்குள்ளேயே இந்த கப்பல் போக்குவரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர யோசிக்கிறார்கள். அந்த பாதையை விட்டு வெளியால போனா, இப்ப ஓமான் பக்கத்தால போனா டோல் சார்ஜ் வாங்க முடியாது ஈரானுக்கு. ஆகவே நாங்கள் சொல்ற பாதையால வாங்க என்று ஈரான் கூப்பிடுகிறது. ஆனால் கப்பல்கள் ஈரானுக்கு கிட்ட போகாமல் ஓமானுக்கு கிட்ட போய்கொண்டிருக்கிறது. அதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. இப்ப தெஹ்ரான் சொல்றது அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளை மட்டுமே பயன்படுத்துவோம், இல்லாட்டி தாக்குதல் நடத்துவோம் என்று. இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஓமான் நாட்டின் கடற்கரை கரையில் நீரிணையின் தெற்கு பகுதியில் புதிய வழித்தடம் ஒன்றை ஓமான் அறிவித்தது. அதுக்கு பிறகு ஈரானுக்கு கோபம் வந்துவிட்டது. அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்களை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கிறது. அனைத்து முனைகளிலும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவை கடலோர கண்காணிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்கியது மீறுவதாக சொல்லியிருக்கிறது. இந்த அமெரிக்க தாக்குதல் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மீறும் செயல் என்று தெஹ்ரான் மீண்டும் மீண்டும் அறிவித்திருக்கிறது. இந்த ஹோமூஸின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் கடல்சார் சேவைகள் குறித்து ஈரானும் ஓமானும் விவாதிக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு சொல்கிறது. இந்த நீர்வழியின் மீதான கட்டுப்பாட்டையும் நிர்வாக உரிமையையும் தாங்களே கொண்டிருப்பதாக ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளில் இதுவே தெஹ்ரானின் மிகப்பெரிய பேரம் பேசும் விஷயமாக மாறியிருக்கிறது. ஈரான் இந்த நீரிணையை நடைமுறையில் முடக்கியது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டியிருக்கிறது. போரினால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு ட்ரம்ப் மீது அரசியல் அழுத்தம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் அல்லது இதர கட்டணங்களை விதிக்க தெஹ்ரான் திட்டமிட்டு வருகிறது. இந்த நீரிணை ஒருபோதும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்று ஈரான் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். போக்குவரத்திற்காக ஈரானுக்கு பணம் செலுத்தும் யோசனையை அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் நிராகரித்திருக்கின்றன. அதுக்குள்ளதான் பிரச்சனை பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ஈரான் தனது அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளின் வரைபடத்தை வெளியிட்டது. அதில் மோதலுக்கு முந்தைய காலத்தை விட ஈரானிய கடற்கரைக்கு மிக அருகில் கப்பல்களை வருமாறு அறிவுறுத்தியதோடு நீரிணையை நிர்வகிக்க ஒரு அமைப்பையும் தற்பொழுது உருவாக்கி இருக்கிறது. இப்ப ஹோமூஸ் நீரிணையில காசு வாங்குறது யார் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனை. எந்த ஒரு நம்பகரமான கட்டமைப்பும் ஈரானுடனான ஒருங்கிணைப்பு மற்றும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பத்தியில் உள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காசம் கரிபாபாடி தெரிவித்திருக்கின்றார். இப்ப பொருந்தக்கூடிய சர்வதேச சட்டம் மற்றும் ஹோமூஸ் நீரிணை ஒட்டியுள்ள நாடுகளின் இறையாண்மை உரிமைகளுக்கு இணங்க இந்த நீர்வழி போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கான எதிர்கால ஏற்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த பிரச்சனை நடக்கிறது. ஆரம்ப கட்ட 60 நாள் காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இந்த ஒப்பந்தம் சொல்லவில்லை. புதன்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கிறார், இந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் அல்லது இதர கட்டணங்களை விதிக்க ஈரானுக்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். இதுதான் இப்ப சிக்கல். தெஹ்ரானிலிருந்து செய்திகளை வழங்குகின்ற ரெசூல் செத்தார் என்ற ஊடகவியலாளர் சொல்கின்றார், தற்போது ஏற்பட்டுள்ள பதட்ட அதிகரிப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஈரானியர்கள் இதில் பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் ஹோமூஸ் நீரிணை தான். அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பேரம் பேசும் சக்தி இதுதான். அந்த அழுத்த கருவி இழந்து விட்டால் பேச்சுவார்த்தை மேசையில் தங்கள் நிலைப்பாடு கணிசமாக பலவீனம் அடைந்து விடும் என்று ஈரான் நம்புகிறது. குயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் கிராஃப்ட் நிர்வாக துணை தலைவர் ட்ரீட்டா ஃபார்சி தெரிவிக்கும் பொழுது, சமீபத்திய தாக்குதல்கள் நிச்சயமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மீது ஒரு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடைந்து விடுமோ என்கின்ற சிக்கல் இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்காவும் ஈரானும் ஹோமூஸ் நிர்ணயில் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தம், லெபனானில் சில பகுதிகளை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிக்க அனுமதிப்பதன் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முரணாக தெரிகிறது. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகின்றன என்று தற்பொழுது ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இராணுவ ஆய்வாளர்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடைந்து விட்டால் மீண்டும் போர்தான், வேற எந்த வழியும் இல்லை. வாழ்வா சாவா என்கின்ற நிலைமைக்குள் மத்திய கிழக்கும் அமெரிக்காவும் வந்துவிடும். அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஹோமூஸ் நீரிணை. முக்கியமான பல விவரங்களை நாம் இன்று பார்த்தோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். அடுத்த செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் விரிவாக. மிக்க நன்றி நண்பர்கள்.